இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் எல்லாமே குப்பை தான். நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலில் இந்த ஒரு ரெக்கார்டு உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் குப்பையில் தான் போடணும். நீங்கள் ஹேர் ஆயில் வாங்குறவங்கள்ட்ட அதோட பேட்ச் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்டு, குவாலிட்டி கண்ட்ரோலோட ஃபினிஷ்டு குட்டோட ரெக்கார்ட், பேக்கேஜிங் மெட்டீரியலோட ரெக்கார்டு, வேஸ்டேஜ் ரெக்கார்ட் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல், பேக்டு லேபிளோட குவாலிட்டி கண்ட்ரோல் ரெக்கார்டு, இது எல்லாமே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? வாங்க இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து ஹேர் ஆயில், ஒர்க் ஆர்டர் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும், ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் டேட் இருக்கணும், பேட்ச் நம்பர் இருக்கணும், பேட்ச் சைஸ் இருக்கணும், எந்த டைமில் நம்ம அந்த ஹேர் ஆயில் பேட்சை ஸ்டார்ட் பண்ணோன்னு இருக்கணும், எந்த டைமில் ஹேர் ஆயில் பேட்சை எண்டு பண்ணோம் அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். QC ஃபார் வேஸ்டேஜ் ரெக்கார்ட், QC ஃபார் பேக்டு லேபிள் இருக்கணும். இதை யார் ப்ரிப்பேர் பண்ணால், யார் செக் பண்ணால், சீல் வந்து யார் பண்ணால், இந்த 3 டேட்டாவும் கண்டிப்பாக இருக்கணும். மொதல் இன்க்ரீடியண்ட்லேருந்து டோட்டலாக 57 இன்க்ரீடியண்ட்டோட லிஸ்ட்டு, கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கணும். அதோட ரா மெட்டீரியல் நேம் இருக்கணும், ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்கணும், எந்த டைமில் நம்ம ஆட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் மிக்ஸ் பண்ணுறோன்ற டேட்டா கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு QC ரிப்போர்ட் ஃபார் ஃபினிஷ்டு குட். ஸோ ஃபில்லிங் டேட் இருக்கணும், எவ்வளோ ml ஃபில் பண்ணுறோம், எவ்வளோ 100 kg பேட்ச்க்கு எத்தனை பாட்டில் டோட்டலாக வந்ததுன்னு இருக்கணும். இதுதான் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டு. அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, ஆர்டர் எப்படி இருக்குது, pH, வாட்டர் சாலிபிலிட்டி, ஆல்கஹால் சாலிபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி, டென்சிட்டி, இது எல்லாமே லேபில் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எழுதியிருக்கணும்.